السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. எல்லாம் அல்ல அல்லாஹின் திருநாமத்தால் என் வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களது தோழர்கள், தாபியின்கள், தாபியின்கள், அவர்களது உம்மத்தினராகிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. ஆமீன். துவக்கமாக நான் ஓதிக்காட்டிய திருமறை வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று சொல்லுகிறார். சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கான காரணத்தையும் அந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். தாமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அந்த பண்பு தான் சிறந்த சமுதாயமாக நாம் உருமாறுவதற்கான அடிப்படை காரணி என்கிற தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே தருகிறார். ஒரு சமுதாயம் கெட்டுப்போகாமல், வழி தவறாமல் இருப்பதற்கு தொடர்ந்து உபதேசங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மனித வரலாற்றை பார்க்கிற போது எங்கெல்லாம் இறை தூதர்கள் வராமல் இருந்திருக்கிறார்களோ அந்த மக்களும், இறை தூதர்களுடைய பேச்சை கேட்காமல் யார் இருந்தார்களோ அந்த மக்களும் கெட்டுப்போயிருக்கிறார்கள் என்கிற தகவலை நம்மால் பார்க்க முடியும். எனவே அந்த தூது செய்தி, நன்மையின் பக்கம் அழைக்கிற அந்த பண்பு, தீமையை தடுக்கிற அந்த பண்பு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர் உபதேசம் இல்லாது போனால் ஒரு சமூகம் கெட்டுப்போகும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இனி நபி இல்லை என்ற போதும் அந்த நபியுடைய அழைப்பு பணியாக இருக்கக்கூடிய அந்த தாவத் என்கிற அந்த பண்பை அந்த சமுதாயத்தை சார்ந்த எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதிர்பார்க்கிறார். அதனால்தான் இது சிறந்த சமுதாயமாக இருக்கிறது. முந்தைய சமூகத்திற்கு இந்த கடமை கிடையாது. அது நபிமாருடைய கடமை மட்டுமே. ஏனென்றால் அடுத்தடுத்து நபிமார்கள் வருவார்கள். காலகட்டங்களிலே தூதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கி அருளுவான். எனவே அது ஒன்றும் பிரச்சனை அல்ல. ஆனால் இங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு இனி நபி வரப்போவதில்லை என்கிற காரணத்தினாலே அந்த அழைப்பு பணி இல்லாமல் போய்விடக்கூடாது, மக்கள் தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் கொண்டு வந்த அந்த செய்தியை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த சமுதாயத்தை சார்ந்த அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ அனைவரும் அழைப்பாளர்களாக, தாயிகளாக மாற வேண்டுமா என்று சொன்னால் ஆம், எல்லோரும் மாற வேண்டும். ஆனால் எல்லோரும் ஒரே வடிவில் தான் மாற வேண்டுமா என்று சொன்னால் இங்கே தான் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். எல்லோருமே வெறும் அழைப்பு பணி மட்டும் செய்து கொண்டிருந்தால் என்ன பிற வேலைகள் நடக்காது. உதாரணமாக மருத்துவரும் அழைப்பு பணி செய்ய வேண்டும், ஒரு விவசாயம் செய்ய வேண்டும், ஒரு மார்க்க பிரச்சாரகரும் ஒரு ஆலிமும் செய்ய வேண்டும், எல்லோருமே செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வேறு வேறு பணிகளும் வேறு வேறு நிலைகளும் துறைகளும் எதற்காக? எல்லோருமே ஒரே மாதிரியாக அழைப்பு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதானே என்று கேட்டால் இங்கே தான் நாம் தெளிவு பெற வேண்டியது இருக்கிறது. ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு அழைப்பு பணி செய்ய வேண்டும். அதாவது தன்னுடைய மருத்துவத்தை மார்க்கம் அனுமதிக்கிற வகையிலே செய்வது தான் அழைப்பு பணி. நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? அழைப்பு பணி என்று சொன்னால் நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்கிற ஒரு அடிப்படையான கட்டமைப்பு இருக்கிறது இல்லையா? அது மட்டும்தான் தாவத், அது மட்டும்தான் அழைப்பு பணி என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஒரு மருத்துவர் ஒரு உண்மையான முஸ்லீமாக செயல்பட்டால் அவர் சார்ந்த அந்த மருத்துவம் இருக்கிறது, அவருடைய அந்த மருத்துவம் அது அழைப்பு பணியாக மாறிவிடுகிறது.
ஒரு விவசாயி செம்மையாக விவசாயம் செய்து ஹலால் ஹராமை பேணி அவர் மிகச் சரியாக நடந்தால் அதன் வழியாக அழைப்பு பணியை செய்கிறார். ஒரு வியாபாரி அந்த வியாபாரத்திலே நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கிற பட்சத்திலே அந்த வியாபாரத்தின் வழியாக மக்களுக்கு அழைப்பு பணி விடுக்கிறார். ஒரு பொது ஜனம் அவர் நன்மைகளை கடைபிடித்து தீமைகளை விட்டு விலக்கி நடக்கும்போது அவனுடைய வாழ்வியல் அழைப்பு பணியாக மாறிவிடுகிறது. அழைப்பு பணி என்பது வெறும் பிரச்சாரம் மாத்திரமல்ல, அது வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்னொரு தகவலும் இருக்கிறது. அழைப்பு பணி என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்காக மட்டுமல்ல. உதாரணமாக ஒரு மருத்துவர் இருக்கிறான்னு சொன்னால் அவர் 24 மணி நேரம் மருத்துவராக இருப்பதில்லை, அவருக்கும் ஓய்வு இருக்கும். ஒரு விவசாயி, ஒரு வியாபாரி, ஒரு பொறியாளர், இவர்களெல்லாம் எல்லா நேரங்களிலும் அந்த துறை சார்ந்து இருப்பதில்லை. ஆனால் ஒரு முஸ்லிம் 24 மணி நேரமும் அழைப்பாளராக ஆக முடியும், ஆக வேண்டும். எப்படி? அவர் தன் வாழ்வியலை ஷரியத்திற்குட்பட்டு மார்க்க நெறிகளுக்குட்பட்டு நடப்பதுதான் அவருடைய அழைப்பியலாக இருக்கிறது. அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, கொடுக்கல் வாங்கல், அவருடைய மற்ற உறவுகள், இவைகளெல்லாம் இந்த மார்க்கத்திற்குள்ளே அடங்குகிற போது அது ஒரு அழைப்பியலாக மாறிவிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியது குறைவுதான், ஆனால் செய்தது அதிகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்களை பார்த்து, சஹாபாக்களுடைய செயல்களை பார்த்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிரம்ப இருக்கிறார்கள். எனவே அழைப்பியலை குறித்து நாம் இவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருமே அழைப்பாளராக மாற வேண்டும். மருத்துவரும், விவசாயியும், வியாபாரியும், பொறியாளரும், கணினி சார்ந்த வேலை செய்பவரும், ஆசிரியரும், ஆலிமும், மாணவரும், குடும்பத் தலைவனும் குடும்பத் தலைவியும் அனைவரும் அழைப்பாளர்களாக மாற வேண்டும். அழைப்பாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்ற அர்த்தமல்ல. தங்கள் வாழ்க்கையை சரியாக கடைபிடித்தாலே அதுவே ஒரு அழைப்பு பணியாக மாறிவிடும். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவி தீமை தடுத்தல் இருக்கிறது இல்லையா? இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலே போதும், நாம் சிறந்த சமுதாயமாக கட்டமைக்கப்பட்டதற்கான காரணம் முழுமை பெறும். எனவே அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு ஒவ்வொருவரும் தாயியாக மாறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.